வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக எனக்குள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். இறை இன்பம் என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. மனிதன் என்பவன் மகிழ்ச்சியின் சுரங்கம். மனம் என்பது மாபெரும் பொக்கிஷம். புனிதன் அவனது பூர்வீகம் இணைக்கும். தினம் அகத்தவம் ஏற்றால் திசை காட்டும். திணிவாக்கும், திகம்பர திருமேனியாக்கும் பரம். கனம் சேர்க்கும், காந்தமாய் மாற்றும். தியானிக்கும் களிப்பு திரிகாலம் உணர்த்தும். குணம் நிறைவாக்கி இறை இன்பமாகுமே. வாழ்க வளமுடன். மனிதன் என்பவன் மகிழ்ச்சியின் சுரங்கம். மனிதன் இந்த உலகத்திற்கு வந்திருப்பதே மகிழ்ச்சியை பெறுவதற்குத்தான். இறைநிலை எங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறது. அந்த இன்பத்தை குருவை பற்றி கொண்டு தியானத்தின் மூலம் சென்றால் அவனுக்கு மகிழ்ச்சியின் சுரங்கமாக தன்னை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதை கூறி, அதற்கு நமக்குள் கொடுக்கப்பட்டிருப்பதுதான் மனம் என்னும் மாபெரும் பொக்கிஷம் என்பதாக வருகிறது. புனிதன் அவனது பூர்வீகம் இணைக்கும். புனிதம் வழித்தொடராக வந்தாலும் சரி, அவன் ஏற்றாலும் சரி, அந்த பூர்வீகமாக அனைத்துக்கும் பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனில் இணைப்பதாக இருக்கிறது. அதற்கு தினம் அகத்தவம் ஏற்றால் இந்த திசையை நமக்கு காட்டும். திணிவாக்கும். தவம் தெளிவாக திகம்பர திருமேனியாக்கும் பரம். அந்த இறை இன்பத்தை பெறக்கூடியதாக அந்த நம்முடைய திருமேனியே மாற்றம் பெறும். திகம்பர என்று சொன்னால் பிரபஞ்சக்களம் முழுவதும் உள்ளடக்கமாகும் அந்த திருமேனியாக நம்மை மாற்றுவதாக அது அமையும். கனம் சேர்க்கும். காந்த திணிவை நமக்குள் சேர்த்து அந்த தியானத்தின் மூலம் அகத்தவத்தின் அந்த ஆற்றலை நாம் கனம் பெறுவதாக, நம்முள் திணிவு பெறுவதாக நம்மை மாற்றும். அந்த மாற்றம் வரும்போது தியானிக்கும் களிப்பு திரிகாலம் உணர்த்தும். இந்த நிலை நமக்கு வரும்போது திரிகால ஞானம் என்று சொல்லக்கூடிய கடந்த கால அனுபவம், தற்கால சூழல், எதிர்கால விளைவு என்பதாக நமக்குள் கணிதமாகும். அவ்வாறு கணிக்கும் குணமாக நம்மையே மாற்றி நிறைவாக்கி அந்த ஆதிக்கு சமமாக நம்மை மாற்றி இறை இன்பம் நாம் பெறுவதாக அது அமையும். இதற்கு குருவினுடைய பயிற்சியை பற்றி கொண்டு குரு காட்டும் பாதையில் சென்று நாம் மனதை, அந்த பொக்கிஷத்தை இறை நோக்கி பயணிப்பதாக நாம் திருப்பினால் அந்த பூர்வ புண்ணியத்தை, அந்த புனிதத்தை நாம் ஏற்கும்போது, இந்த அகத்தவம் மலர்ச்சி அடையும் போது திரிகால ஞானம் பெறும் நம்முடைய மேனியாக மாற்றி அந்த இறைவனே சும்மா இருப்பதே சுகம் என்பதாக நமக்கு பேரின்பம், பேரின்ப கடிப்பு, பேரானந்தம் என்பதாக மாற்றி நம்மை இறை இன்பம் பெறுவதற்கு அந்த இறைவனே நமக்கு உள்புறமாக இருந்து இவை அனைத்தையும் நிகழ்த்துவதாக இருக்கிறது. அவனன்றி ஓரணுவும் அசையாது இந்த வழி கோலுவது குரு.
குருவை பற்றி கொள்வோம், பயிற்சிகள் அத்தனையும் செய்து வரமிணைவோம் என்று சொல்லி இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இவ்விளக்கத்தை சொல்வதற்கும் இந்த கவியை என்னுள் பதியச் செய்வதற்கும் வழிகோலிய குருவிற்கு நன்றி பாராட்டி இறைநிலைக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன்.